இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் பிரெட் மேக் பண்ண போகிறோம். நம்மளுடைய அமெரிக்கன் மைக்ரோனிக் பிரெட் மேக்கரில் நம்ம அதை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் அதோடைய பிரெட் மேக்கர் அதோடைய பேனை நம்ம எடுத்துக்கலாம். பிரெட் ஆகட்டும் கேக் ஆகட்டும் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த 1 கிலோ பிரெட்டுக்கு நம்ம வந்து 320 ml தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதைப்படி கரெக்டாக மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்கூப் சுகர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்கூப் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்து 500 கிராம் ஹை குளூட்டன் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். அதான் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், மைதா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம மைதா வச்சு தான் இந்த இது பண்ண போகிறோம். அந்த மாவை போட்டவர் நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்படி சமப்படுத்தி விட்டுக்கலாம். கிண்டக்கூடாது, அப்படி லைட்டாக ஈவனாக சமப்படுத்தி விட்டுக்கலாம். அடுத்து 1.5 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம பேக் பண்ணிடலாம். நம்ம ப்ரெட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை எடுத்து உள்ள லைட்டாக சர்ச்சாக்கில் வச்சுட்டு அப்படியே டில்ட் பண்ணி விட்ருங்க. ஒரு லாக் பண்ணிடலாம். அப்படி சத்தம் கேட்கும். நம்ம லாக் ஆகிட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த மேலே ஈஸ்ட்டை போட்டுறோம், அதில் வந்து லிக்விட் ஐட்டம் எதுவுமே நம்ம சேர்த்துடக்கூடாது. சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். நம்ம மெனு சூஸ் பண்ணணும். நம்ம மெனு வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் பிரெட், ஸோ வந்து நம்பர் 4 இருக்குது. ஸோ வந்து நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். 2 3 4 சூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து வெயிட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக வந்து 750 கிராம் தான் இருக்கும். நான் வந்து 1 kg பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வெயிட்டை 1 kg ஆகிக்கலாம். அந்த ஏரோ மார்க்கு அந்த 1 kgக்கு நேரம் போயிடுச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து க்ரஸ்ட் கலர், இது பை டிஃபால்ட் வந்து மீடியமில் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து டார்க்குக்கு சூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ஏரோ மார்க் டார்க்குக்கு நேரம் வந்துருச்சு, அவ்வளோதான். தென் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண அழுத்தி விட்டுடலாம், அவ்வளோதான். ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. அதை மிக்சிங் நடக்குது பாருங்கள். இப்போது நம்ம இது வழியே பார்த்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே போட்டு விட்டு போயிட வேண்டியதான். 4 hours நம்ம காலையில் எழும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெட் ரெடி ஆகிருக்கும். இப்போ நீட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் மோடுக்கு வந்துருச்சு. அது ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுத்து திருப்பி கொஞ்சம் நேரம் நீட் பண்ணும். நம்ம அதை கிட்டேருந்து பார்க்கணுங்கிறதுல நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி மாவு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அதை ஆன் பண்ணி விட்டு நம்ம போயிடலாம். கரெக்டாக 15 மினிட்ஸ் அப்புறம் திருப்பி நீட் பண்ணுது. 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நீட் பண்ணி ரெஸ்ட் கொடுத்துருந்து திருப்பி 15 மினிட்ஸ் கழித்து திருப்பி நீட் பண்ணுது. இப்போ நம்ம 4 hours ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு நம்மளுக்கு அந்த ப்ரெட்டு. பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம நைட்டு நம்ம போட்டு வச்சுட்டா காலையில் நம்ம டிஃபனுக்கு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். நைட்டு அப்படி ஒரு டிப் பண்ணி அப்படி நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த ப்ரெட்டை வெளியே எடுத்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டாக ஒரு பீஸ் நம்ம சாப்பிட்டாலே போதும். வயிறு நல்லா ஃபில்லிங்காக ஆயிரும். நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு கட் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் அப்படி உதிரியாக வர மாதிரி இருக்கும். எனக்கு நம்ம ஆறில் சூடு நல்லா ஓமலே வச்சுருந்தேன். பாருங்கள், அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. உள்ள நல்லா வெளியே நல்லா மொறுன்னு. நம்ம கொஞ்சம் டார்க் வச்சுருந்ததுனால நல்லா வெளியே நல்லா மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது.
இந்த மாதிரி ப்ரெட்டை பண்ணி நம்ம வந்து இதில் வந்து நம்மளுக்கு என்ன சாஸ் வேணுமோ, கெச்சப் வேணுமோ, இல்லை ஜாம் வேணுமோ, இல்லைனா வந்து கார்லிக் ஒரு ப்ரெட் ஸ்ப்ரெட் இருக்குது, அதை நம்ம தடவி கூட இதில் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெட் கட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ண. நார்மல் கத்தியால் கட்டும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அப்படி பிஞ்சு பிஞ்சு வந்த மாதிரி வரும். ப்ரெட் கட்டர் வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி நம்ம டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணி நம்ம தேவையான ஜாம் வச்சியோ இல்லைனா நம்ம என்ன நம்ம யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றோமோ அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹோம்மேடு நம்ம வீட்டில் பண்ணி வைக்கும்போது நம்ம வந்து வேறு எந்த இதுவும் கலக்க மாட்டோம். சுத்தபத்தமாக எல்லாமே நல்லாயிருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில்.